ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சீரடி சாயப்பா இப்போதே உனக்கு உத்தரவிடுறேன். கண்டிப்பா நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் அத்தனையும் உனக்கு நிறைவேற்றி இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். இப்போதே இந்த நிமிஷமே உன் மனசில் இருக்க பாரத்தையும் கவலைகளையும் முழுவதுமாக என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இந்த நாளை வாழத் தொடங்கு. உனக்கு வேண்டியதையும் நீ கேட்டதையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் கொடுப்பேன்னு என்னை நம்பு. அதை பெறக்கூடிய தகுதியும் திறமையும் உனக்கு இருக்குன்னு நீ உன்னையும் நம்பணும் என் செல்லமே. நீ என்னையும் உன்னையும் நம்பும்போது கண்டிப்பா எல்லா செயல்களும் உனக்கு வெற்றியுடையதாக மாறும். நான் உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய போகிறேன். நீ நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். நீ எதுக்காகவும் சோகமாகவோ சோர்ந்து போகவோ வேண்டாம். ஏன்னா நீ பயப்படுற அளவுக்குலாம் உன் வாழ்க்கையில் எதையும் நான் நடக்க விட்டுட மாட்டேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுத்தே தீருவேன். உனக்கு தேவையற்ற அனைத்தையும் உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றி உன்னை காப்பாற்றி உன்னுடைய விஷயங்கள் அனைத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துறேன். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கேற்ற சூழல் அமைய போகுது. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் தவிர்க்காமல் தொடர்ந்து செஞ்சினா போதும். உன் வேலையையும் உன் பொறுப்புகளையும் நீ கவனத்தோடு செய்யும்போது நீ அனுபவித்த எல்லா துன்பங்களும் முடிவடைந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிக்கும் என் செல்லமே. உன் கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து போய் கூடிய சீக்கிரம் நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ போகிற. உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செய்ய இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாத. உனக்கான வாழ்க்கை உனக்கே சாதகமான வாழ்க்கையாக வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறப்போகுது. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ முடியலைங்கிறதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு மனசை சோர்ந்து போக விடாதே. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்ப்பதை விட அழகான அர்த்தமுள்ள வாழ்க்கையை தான் இந்த சாயப்பா உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். சில நேரங்களில் உன் உடல் ஆரோக்கியத்தை குறித்து நீ பயப்படுறது எனக்கு தெரியும். நீ ஒன்றும் பயப்படாத. கண்டிப்பாக உன்னை நல்ல ஆரோக்கியத்தோட நலமோடு நான் வாழ வைக்கிறேன். உன் உடம்பையும் மனசையும் நீ தான் நல்லா பார்த்துக்கணும். உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன். நான் எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. உன் கர்ம வினைகள் அனைத்தையும் கடந்து நீ மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுவேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் கர்ம வினைகள் அனைத்தும் மறைந்து போய் நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன் செல்லவே. இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் நினச்சிக்க வேண்டாம். கண்டிப்பாக காலம் மாறும், சூழ்நிலைகள் மாறும். வருங்காலம் நிச்சயம் வளமான காலமாகவே உனக்கு அமையும். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சு செயல்படும் போது உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்கி தருவேன். நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற இடத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் செல்லமே. உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய உன் வாழ்க்கைக்கு உயர்வை தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா நானே முன்னின்று உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ தவித்ததையும் துடித்ததையும் கஷ்டப்பட்டதையும் பார்த்து கொண்டிருந்த இந்த சாயப்பா இப்போது எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி செய்ய போகிறேன். நீ கஷ்டப்படும்போது யாரும் உன்னை தேடி வரலை. நீ நல்லா இருக்கியான்னு கேட்க கூட இங்கு யாரும் தயாராக இல்லையல்லவா. உனக்கு பாதுகாப்பு தரணும், உனக்கு ஆதரவாக இருக்கணும்னு கூட யாரும் மனசளவில் கூட யோசிக்கவில்லை அல்லவா. ஆனாலும் உன் வலியையும் கண்ணீரையும் போராட்டத்தையும் அவர்கள் ஒரு விஷயமா பார்க்கலைனாலும்
அதை ஒரு பொருட்டாவே நினைக்கலைனாலும் உன் மன வருத்தத்தையும் கண்ணீரையும் நன்கு அறிந்த இந்த சாயப்பா இப்போதே உன் துக்கத்தை போக்கி உனக்கான சுகத்தை தரப்போறேன். நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காகவே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க போறேன். தட்டு தடுமாறி கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இன்னும் நீ நல்லபடியாக வளர்ந்து நிமிந்து தன்மானத்தோடு ஜெயிக்கணுங்கிறது தான் இந்த சாயப்பாவின் ஆசை. உன் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு உனக்கே தெரியாமல் உன்னை சுற்றி பல பேர் உன்னை கண்காணித்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் நீ எந்த விதத்திலும் மாறிடக்கூடாது, எந்த விதத்திலும் முன்னேறிடக்கூடாதுன்றதுக்காகவே உன்னை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி யார் உன்னை அலசி ஆராய்ஞ்சாலும், யார் உனக்கு என்ன செஞ்சாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பா இருக்கேன் அல்லவா? நீ தேவைப்படும் போது உன்னை தேடி வந்த அந்த கூட்டம் உனக்கு அவர்கள் உதவி தேவைப்படும் போது கண்டும் காணாமல் உன்னை மறந்து போனார்கள்ன்றத நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. அதனால இனிமே உன் வாழ்நாளில் நீ யாரையும் நம்பாம, யாரையும் எதிர்பார்க்காம அமைதியாக உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றிக்கோ. நீ தைரியமாக, துணிச்சலாக, வலிமை உள்ள, தன்னம்பிக்கை உள்ள ஆளாக வாழும்போது உன் வாழ்க்கையை பற்றி நீ யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில் நீ யாரையும் அனுமதிக்க வேண்டிய கட்டாயமும் இல்லை. யாருமே உன்னை கண்டு காட்டியும் இந்த சாயப்பா உன்னை கண்டு கொண்டு உனக்காக நீ எதிர்பார்ப்பதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் செல்ல பிள்ளையான நீ இனி ஒருபோதும் கலங்காதே என் செல்லமே. இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்த நீ இனிமே உன் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்க்க போற. இனி வரும் ஒவ்வொரு நாளும் நீ நிம்மதியா, ஆனந்தமா, மகிழ்ச்சியா வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன். உன் தூய்மையான மனசுதான் நான் வாழக்கூடிய கோவில். இந்த சாயப்பாவின் மீது நீ பூரண நம்பிக்கை வைக்கும்போது நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன். உன் மனசுல ஆசையை தூண்டுவதற்காகவே இந்த உலகம் பல மாயையான பொய்யான விஷயங்களை உன் கண்ணு முன்னால வந்து காட்டும். இந்த உலகம் எதை காட்டினாலும் நீ எதை பார்த்தும் மயங்காதே. இந்த உலகம் சொல்வதையெல்லாம் அப்படியே நம்பணுன்ற அவசியமும் இல்லை. உன் சிந்தனையை நீ தெளிவாக வச்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பானதாக மாறிடும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறதை உனக்கே உணர்த்தி எல்லாவற்றிலும் நீ முன்னேறதுக்கான நல்ல வழியையும் காட்ட போகிறேன். உனக்கு இருக்கும் திறன்களும் திறமைகளுமே போதும். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னால் முன்னேறிட முடியும். எப்போதும் எல்லா விஷயங்களிலும் மன நிறைவோட, மன திருப்தியோட, தன்னம்பிக்கையோட உனக்கான செயல்களை செய்ய பழகு. இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நீ ஒருபோதும் தோத்து போகும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ யோசிக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ அடிக்கடி மனசில் எதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ அதை நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி தர்றேன். நல்ல எண்ணங்களோடு நீ எதை யோசித்தாலும் அதை கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீயும் எதற்காகவும் வருத்தப்படாமல் உன் எண்ணங்களை எல்லாம் நேர்மறையாக வச்சுக்கோ. எண்ணங்களை எதிர்மறையாக நினச்சி கண்டதையும் யோசித்து கவலைப்பட வேணாம். என்கிட்டயே வந்து சாயப்பா இது எனக்கு நடக்குமா, நீங்கள் இதை எனக்கு நடத்தி கொடுப்பீங்களான்ற சந்தேகம் எழுப்புனினா என்னால் எப்படி உனக்கு நல்லதை செய்ய முடியும்? எப்போதுமே நல்லதே நடக்கும். இந்த சாயப்பா எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன்ற நேர்மறை எண்ணத்தோடு இரு. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி முடிப்பேன். நிலைத்த நிம்மதியோட, மகிழ்ச்சியோட, சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கான நல்ல வழிகளை எல்லாம் நான் காட்டுறேன் என் செல்லமே. நீ எதை அடைய ஆசைப்பட்டாலும் இந்த சாயப்பா நான் சொல்கிறத கேளு. நீ அதை அடைவதற்கான வழிகளையும் நானே உனக்கு காட்டுவேன். எப்போதுமே மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும் யோசி. உள்ளுக்குள் இருந்து உன்னை சந்தோஷப்படுத்துவது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ நினச்ச அனைத்தையும்
நீ ஆசைப்படும் அனைத்தையும் நீ அடைவதற்கான நல்வழியை இந்த சாயப்பா நான் உனக்கு காட்டுறேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலையோ சந்தேகமோ கொள்ள வேண்டாம். தடையாக இருக்கும் விஷயங்களையும் நீ வெற்றி பெறுவதற்கு தடங்களாக இருக்கும் விஷயங்களையும் கூட இந்த சாயப்பா உனக்கு பெற்று கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் நல்லபடியாக நடந்தாலும் அதை மதித்து ஏற்றுக்க தயாராகு. ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தில் புதுசாக ஒரு சின்ன முயற்சியையாவது செய்ய பழகு. ஏன்னா இன்னைக்கு நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் தான் நாளைக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமா மாறும். நீ நிச்சயம் வெற்றி பெறுவதற்கு நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்.